அனைவருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பேச போறது அபித குஜாம்பாளும் அபித குசலாம்பாளும். வாசல்ல என்னவோ சத்தம் கேட்கிறதே என்று யாருன்னு கேட்டுட்டே உள்ளே இருந்து 9 கஜம் புடவை ஒரு பாட்டி வராள். பாட்டிமா, நான் கார்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வரேன். எலெக்ஷனுக்காக ஒவ்வொரு வீட்டிலேயும் பேரெல்லாம் செக் பண்ணலாம். உங்க பேர் சொல்லுங்கோ என்கிறான் வந்தவர். என் பெயர் அபித குஜாம்பாள் என்கிறாள் பாட்டி. என்னம்மா உங்க பெயர்? நீங்க கட்டியிருக்கிற 9 கஜம் புடவை மாதிரி நீளமாக இருக்கே. இந்த பாரத்திலே உள்ள கட்டத்திலே உங்க பெயர் அடங்காதே, கட்டத்துக்கு வெளியிலே எழுத முடியாதேன்னு அவன் இழுக்கிறான். இந்த பாரப்பா, கட்டத்துக்கு வெளியே பேர் எழுத உங்க சட்டத்திலே இடமில்லைன்னா ஐ டோன்ட் ஃபாதர் அபவுட் இட். எனக்கு என் பெயர் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. உனக்கு இல்லைன்னா ஆள விடு. என்ன பாட்டி நீ தசாவதாரம் பாட்டி மாதிரி கம்ஃபர்டபுள் என்று எல்லாம் வெளியே பேசுறியே என்கிறான் அவன். இதுக்கே நீ அப்படின்னாக்க என் பெயர் அபித குஜாம்பாள், என் சிஸ்டர் பெயர் அபித குச்சலாம்பாள். நாங்க ட்வின்ஸ் ஆக்கும் என்கிறாள் பாட்டி. ஐயோ, உங்க பேரே ஒரே பேஜாரா இருக்கும் போல. நான் வரேன், நான் போறேன் அவன் ஓடி போயிட்டான். இதை கேட்டுக்கொண்டே இருந்த 20 வயசுல உள்ள பேரன் வந்து, என்ன பாட்டி கம்ஃபர்டபுள் ட்வின்ஸ் ரொம்ப அழகா பேசுறியே, நீ இப்படி பேசி கேட்டதே இல்லையே என்கிறான் அவன். ஆமாண்டா பேராண்டி, அந்த காலத்திலே நாங்க படிக்கிறச்ச தமிழ் மீடியத்திலே ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம்தான் இங்கிலீஷ். எங்களுக்கு ஒரே நேரம் படிக்கவே முடியலை. என் அப்பா தினமும் ஹிந்து பேப்பரை பார்த்து படித்து 2 வேர்ட்ஸ் படிச்சு டிக்ஷனரி அர்த்தம் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவார். எனக்கும் அக்காளுக்கும் அப்படி கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியும். சோ எப்படியோ கல்யாணமாகி 50 வருஷத்திலே உன்னை மாதிரி ஒரு பேரனும் ஆயாச்சு. இப்போ ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி என்கிறாள் பாட்டி. சூப்பர் சூப்பர் என்கிறான் பேரன். நீ சூப்பர்னு சொல்லும் போதுதான் சப்பர் என்கிற வேர்டும் நினைவு வருகிறது. சூப்பர்னு சொல்ற வேர்டுக்கு ஆங்கிலத்துல ஈ வரும். அதுபோல சப்பர்னு சொல்ற வேர்டுக்கும் ஆங்கில ஈ வரும். சப்பர்னா சாப்பாடு இல்லையோ, அப்ப ஈ வரத்தானே செய்யும் இல்லையா என்று பாட்டி ஜோக் அடிக்கிறான். எங்க கிராமத்துக்கு அந்த காலத்திலே ஒரு பிரிட்டிஷ்காரன், அதான்ப்பா வெள்ளக்காரன் வந்த. கிராமத்திலே நிறைய பாட்டிகள் உண்டு. அதிலே ஒரு பாட்டி தினமும் இட்லி வியாபாரம் செய்வாள். வெள்ளைக்காரனுக்கு இட்லி சாப்பிட ஆசை. நேரே அந்த பாட்டியிடம் போய் ஆர் யூ ரெடின்னு கேட்டார். அதற்கு பாட்டி ஐ எம் ஆல்சோ லேடின்னா. அவன் சிரிச்சுண்டே யூ ஆர் கைண்ட்லின்னா. பாட்டி நம்பாத்து இட்லின்னா. அவன் ஐ கேன் ரிப்ளைன்னா. பாட்டி உடனே ஆத்தங்கரை தப்பளைன்னா. வாட் கேன் ஐ டூ அவன் கேட்க வரதப்பன் நாயுடுன்னு பாட்டி சொல்ல கிராமமே சிரிப்பாக இருந்தது. பாட்டி நீ இப்படி சிரிக்க சிரிக்க பேசுறியே என்கிறான் பேரன். ஆமாண்டா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அந்த கால மனுஷா எல்லாரும் வெகுளித்தனமாக கவலைப்படாம இருந்தா. நாம இப்போ கவலைக்கே கவலைப்படுறோம். கவலை இல்லாத மனுஷாலா 2 பேர் தான் இருந்தா. ஒருத்தன் போயாச்சு, ஒருத்தர் பிறக்கலை. இப்போ யார பார்த்து நான் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானான்னு பாடுவேன்னு சொல்லு. அவ திருப்பி கோரோனா கோரோனா உடலும் உள்ளமும் பயம் தானா என்கிறா. இனிமே பயப்படவே வேண்டாம், ஜாக்கிரதை தேவை. வாக்சின் வந்துவிடும் என்ற நம்பிக்கையான வாக்கை நம்புவோம். அபித குச்சாம்பாளுக்கு போன் பண்ணணும். சரி பாட்டி, இன்னைக்கு என்ன டிஃபன் என்கிறான் பேரன். என்ன இட்லி தான் என்கிறாள் அபித குஜாம்பாள் பாட்டி. யூ ஆர் கைண்ட்லி என்கிறான் பேரன். அப்சல்யூட்லி கரெக்ட் என்கிறாள் பாட்டி. எல்லோரும் சிரிக்கிறார்கள். நாமும் எப்போதும் சிரித்து இருப்போம். வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். பேய் முழிக்காம தாயே வணங்குவோம். போய் சிரிங்கோ, ஹி ஹி ஹி. அன்புடன் அபித குஜாம்பாள் பாட்டி. அன்புடன் கீதா மாமி. கொரோனா வந்தப்புறம் எனக்கு மரகத பாட்டி, அம்புஜம், வசந்த கோமளம் எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டா என்கிறாள் அபித குஜாம்பாள் பாட்டி. மீண்டும் சொல்கிறேன், வாய் விட்டு சிரிச்சால் நோய் விட்டு போகும். அன்புடன் கீதா மாமி.